2 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் அப்படி நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 5 ஹார்ஸ் ஆயிடுச்சு. வாழைப்பழம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகி கிடச்சிருச்சு. பாருங்கள் அதோட டென்சிட்டி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கூட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தில் ஆல்ரெடி சுகர் இருக்கனால நான் 2 டேபிள் ஸ்பூனை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 200 ml அளவு கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னால் இது கூட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் எசன்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் பால் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. பாருங்கள் நீங்கள் ஸ்கூப் வச்சுருந்தா அதில் கூட எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீமியாக கிடச்சிருக்குன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே நம்ம சிம்பிளாக எப்படி பனானா வச்சு ஈஸியாக ஐஸ்கிரீம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.